அனைவருக்கும் வைகறை சோலை சேனலின் வழியாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் 5000 வினாக்கள் கொண்ட விடை தொகுப்பினை பற்றி பார்ப்போம். தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் டேஸ் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலம் தமிழ் மணந்து போக வேண்டும் என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கா. சச்சிதானந்தன். பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் டேஸ் துரைமாணிக்கம். பாவலரேறு பெருஞ்சித்தனார் உலகமெங்கும் தமிழ் உணர்வை பரப்பிய இதழ்கள் டேஸ் தென்மொழி தமிழ் செட்டு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் டேஸ் பாரதியார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் டேஸ் பாவாணர். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்று கூறியவர் டேஸ் பாவாணர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு டேஸ் மலேசியா. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. அம்மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் டேஸ் கா. அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் கா. அப்பாத்துரையார். தமிழ் சொல் வளம் என்னும் சொல்லாய்வு கட்டுரையின் ஆசிரியர் டேஸ் பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் டேஸ் தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் டேஸ் தேவநேய பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் டேஸ் தேவநேய பாவாணர். கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி டேஸ் தமிழ். முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் டேஸ் கார்டிலா. ஆண்டு 1554. கார்டிலா நூல் டேஸ் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேரிய மொழி டேஸ் தமிழ். மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே இக்கவிதையின் சாரம் என்று கூறியவர் டேஸ் கண்ணதாசன். காலக்கணிதம் என்னும் கவிதையினை இயற்றியவர் டேஸ் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கலங்காதிரு மனமே என்னும் பாடலை பாடியவர் டேஸ் கண்ணதாசன். திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் டேஸ் கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் டேஸ் கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் டேஸ் கண்ணதாசன். கண்ணதாசன் எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் டேஸ் சேரமான் காதலி. அரசவை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் கண்ணதாசன். வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறந் தருவேன் என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கண்ணதாசன். நானே தொடக்கம் நானே முடிவு என்று கூறியவர் டேஸ் கண்ணதாசன். தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்று கூறியவர் டேஸ் கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் டேஸ் கண்ணதாசன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்று கூறியவர் கண்ணதாசன். கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் என்று கூறியவர் டேஸ் கண்ணதாசன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி
வேறு யாரம்மா என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கண்ணதாசன். நதியின் பிழையின்றி நறும்புனலின்மை அற்றே என்று கூறியவர் டேஸ் கம்பர். புயலிலே ஒரு தோணி என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் பா. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி என்பது டேஸ் புதினம். தொங்கான் என்பதன் பொருள் டேஸ் கப்பல். கப்பித்தான் என்பதன் பொருள் டேஸ் தலைமை மாலுமி. சிப்பம் என்பதன் பொருள் டேஸ் கட்டு. பவ்வம் என்பதன் பொருள் டேஸ் கடல். பறவை மீன் என்பதன் பொருள் டேஸ் பறக்கும் மீன். அவுளியா மீன் என்பதன் பொருள் டேஸ் கடற்பசு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் டேஸ் புயலிலே ஒரு தோணி. 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர் டேஸ் பா. சிங்காரம். கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி டேஸ் புயலிலே ஒரு தோணி. வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் கூறும் சிறுமலை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் டேஸ் திண்டுக்கல். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஸ் சொல். இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிப்பது டேஸ் சொல். உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வருவது டேஸ் சொல். மொழிகளின் எண்ணிக்கை டேஸ் 3. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம். தொடர்மொழி பல பொருள் என எடுத்து இருமையும் ஏற்பன என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் நன்னூல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது டேஸ் தனிமொழி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஸ் தொடர்மொழி. ஒரு சொல் தனித்து ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது டேஸ் பொதுமொழி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது டேஸ் பொதுமொழி. 8 வேங்கை எனும் தொடர்கள் உணர்த்து மொழி டேஸ் பொதுமொழி. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் டேஸ் தொழிற்பெயர். எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது டேஸ் தொழிற்பெயர். வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகுவது டேஸ் விகுதி பெற்ற தொழிற்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது டேஸ் எதிர்மறை தொழிற்பெயர். நடவாமை கொல்லாமை இத்தொடரில் இடம்பெறுவது டேஸ் எதிர்மறை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் டேஸ் முதல்நிலை தொழிற்பெயர். தட்டு உரை அடி இத்தொடரில் இடம்பெறுவது டேஸ் முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் டேஸ் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். பேறு கேடு சூடு இத்தொடரில் இடம்பெறுவது டேஸ் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது டேஸ் வினையாளனின் பெயர். வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது டேஸ் தொழிற்பெயர். தொழில் செய்யும் கருத்தாவை குறிப்பது டேஸ் வினையாளனின் பெயர். தொழிற்பெயர் டேஸுக்கு உரியது படற்கைக்கு மூவிடத்திற்கும் உரியது டேஸ் வினையாளனின் பெயர். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனின் பெயரும் முறையே டேஸ். பாடல் கேட்டவர். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க
உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கண்ணதாசன். ஆரத்தி பிரித்தெழுதுக டேஸ் ஆல் ப்ளஸ் அத்தி. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கா. நமச்சிவாயர். ஊனினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழியே என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கா. நமச்சிவாயர். வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கா. நமச்சிவாயர். தானணி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தலைத்தினி ஓங்குவாய் தண்டமிழ் மொழியே என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் கா. நமச்சிவாயர். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் டேஸ் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் டேஸ் திருமூலர் திருமந்திரம் என்னும் நூலில் கூறியுள்ளார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் ஔவையார். கிழக்கு என்பது டேஸ் குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும்போது டேஸ் கொண்டல். கடல் பகுதிக்கு மேலே உள்ள மலைமேகங்களை சுமந்து வருவது டேஸ் மலைக்காற்று. மேற்கு என்பது டேஸ் குடக்கு. மேற்கிலிருந்து வீசும்போது டேஸ் கோடை. வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவது டேஸ் வெப்பக்காற்று. வடக்கு என்பது டேஸ் வாடை. வடக்கிலிருந்து வீசும்போது டேஸ் வாடைக்காற்று. பனிப்பகுதியிலிருந்து வீசும் காற்று டேஸ் ஊதைக்காற்று. தெற்கிலிருந்து வீசும் காற்று டேஸ் தென்றல் காற்று. வேகம் குறைந்து மிதமாக வீசும் காற்று டேஸ் தென்றல் காற்று. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் சிலப்பதிகாரம். பாடியவர் இளங்கோவடிகள். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொருப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்னும் பாடல் வரியை பாடியவர் பலபட்டை சொக்கநாத புலவர். நூல் பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானைக் கரிகால் வளவ என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் வெண்ணிக்குயத்தியார். நூல் புறநானூறு. இந்தியாவின் முதுகெலும்பு டேஸ் வேளாண்மை. தென்மேற்கு பருவக்காற்று வீசும் மாதங்கள் டேஸ் ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் மாதங்கள் டேஸ் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கும் மழையின் அளவு டேஸ் 70%. குளோரோப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஸ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் 1,00,000. வலிமிகின் வலி இல்லை என்னும் பாடல் வரி பாடியவர் டேஸ் ஐயூர் முடவனார். இடம்பெறும் நூல் புறநானூறு. கருங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கூறியவர் டேஸ் மதுரை இளநாகனார். நூல் புறநானூறு. உலகின் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா பெற்றுள்ள இடம் டேஸ் 5ஆம் இடம். இந்தியாவில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடம் டேஸ் முதல் இடம். டயர்ஸ் என்பதன் கலை சொல்லாக்கம் டேஸ் மெது உருளைகள். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்று டேஸ் காற்று மாசுபாடு.
யுனிசெஃப் என்பதன் விரிவாக்கம் டேஸ் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் டேஸ் உருவாகிறது அமிலமழை. உலக காற்று நாள் ஜூன் 15. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தங்கள் தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றன என்று கூறியவர் டேஸ் தனிநாயக அடிகளார். சங்க இலக்கியமான டேஸ் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். பரிபாடல். ஓங்கு என்னும் அடைமொழியால் பெயர் பெற்ற நூல் டேஸ் பரிபாடல். பரிபாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை டேஸ் 70. பரிபாடலில் நமக்கு கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை டேஸ் 24. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் திருவாசகம். பாடியவர் மாணிக்கவாசகர். பெருவெளியில் அண்ட தோற்றத்திற்கு காரணமான கரு தோன்றியது என கூறும் நூல் டேஸ் பரிபாடல். வானம் என்னும் முதல் பூதம் உருவாகியது என கூறும் நூல் டேஸ் பரிபாடல். பாடியவர் கீரந்தையார். நெருப்பு பந்து போல புவி உருவாகியது என கூறியவர் டேஸ் கீரந்தையார். நூல் பரிபாடல். பெருவெடிப்பு கொள்கையை பற்றி கூறியவர் டேஸ் கீரந்தையார். நூல் பரிபாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு கலந்து பாடப்பட்ட நூல் டேஸ் பரிபாடல். புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை கூறும் பழம்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் டேஸ் பரிபாடல். நம் பால்வீதி போன்று பல வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் டேஸ் எட்வின் ஹப்பிள். திரு அண்டப்பகுதி டேஸின் 3ஆம் பகுதி. திருவாசகத்தின் 3ஆம் பகுதி. உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் பரிபாடல். பாடியவர் கீரந்தையார். தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் பரிபாடல். பாடியவர் கீரந்தையார். கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றின் ஊழியும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் பரிபாடல். விசும்பில் ஊழி ஊழ் 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 என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் பரிபாடல். மேக சந்தேசம் என்னும் நூலினை எழுதியவர் டேஸ் காளிதாசன். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் டேஸ் நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் டேஸ் முகமது ரபி. நாகூர் ரூமி 80களில் டேஸ் என்னும் இதழில் எழுதத் தொடங்கியவர் கணையாளி. சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர் டேஸ் நாகூர் ரூமி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் டேஸ் தஞ்சை. நாகூர் ரூமி எழுதிய புதினம் டேஸ் கப்பலுக்கு போன மச்சான். நாகூர் ரூமியின் கவிதை தொகுப்புகள் டேஸ் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் டேஸ் அழகியல். பிரபஞ்சனின் இயற்பெயர் டேஸ் வைத்தியலிங்கம். பிரபஞ்சன் பிறந்த ஊர் டேஸ் புதுச்சேரி. பிரபஞ்சன் 1995ஆம் ஆண்டு எழுதிய சாகித்ய அகாதமி விருது பெற்ற வரலாற்று புதினம் டேஸ் வானம் வசப்படும். பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் அகநானூறு.
கொல்லி என்று அகநானூறு குறிப்பிடும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் டேஸ் நாமக்கல். பிரம்மம் சிறுகதை டேஸ் என்ற தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ளது. பிரபஞ்சன் சிறுகதைகள். வானம் வசப்படும் என்னும் வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் டேஸ் பிரபஞ்சன். வானம் வசப்படும் என்னும் நூலிற்காக பிரபஞ்சன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு டேஸ் 1995ஆம் ஆண்டு. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்ற வரிகள் மூலம் அகநானூறு குறிப்பிடும் ஊர் டேஸ் கொல்லிமலை. பிரம்மம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் டேஸ் பிரபஞ்சன். பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் இசையில் சேர்ப்பன டேஸ் வான்வெளியில் பேரொளியில். செய்தி ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறது. செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70% மழையை தென்மேற்கு பருவக்காற்று கொடுக்கின்றன. இவற்றுள் செய்தி 1, 3 ஆகியன சரி. 2வது செய்தி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் என்பது எனக்கு பெருமையே என்பதுதான் சரியானது. ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன என்னும் கவிதை வரியினை பாடியவர் டேஸ் அப்துல் ரஹ்மான். வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய் என்னும் பாடல் வரியை பாடியவர் டேஸ் அப்துல் ரஹ்மான். பூ உண்டு கண்ணீருக்கு காட்சி தராமல் அரியவனவாய் இருக்கும் மலர்கள் டேஸ் அத்திமலர், ஆலமலர், பலாமலர். மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இதுதான் என்று உறுதியாக அறிய இயலா நிலையில் இருக்கும் மலர்கள் டேஸ் சுள்ளி மலர், பாங்கர் மலர். அக இதழ் முதலிய உறுப்புக்கள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் டேஸ் அத்திமலர், ஆலமலர், கொழுஞ்சி மலர், பலாமலர். சில எளியவை ஆகும் மலர்கள் நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியிற்பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் மலர் டேஸ் இலுப்பை பூக்கள். குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும் பூ டேஸ் பாதிரிப்பூ. காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் பூ டேஸ் மூங்கில் பூ. விருந்தினர் என்பதன் பொருள் டேஸ் உறவினர். தம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு காட்டுவது டேஸ் விருந்தோம்பல். விருந்தே புதுமை என்று கூறியவர் டேஸ் தொல்காப்பியர். முன்பின் அறியாத புதியவர்கள் டேஸ் விருந்தினர். 17ஆம் நூற்றாண்டில் விருந்தோம்பல் பற்றி சுவரோவியம் காணப்படும் ஊர் டேஸ் சிதம்பரம். திருவள்ளுவர் டேஸ் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார். இல்லறவியல். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்று கூறியவர் டேஸ் திருவள்ளுவர். மோப்ப குலையும் அனிச்சம் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் திருக்குறள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடப்பட்டவர் டேஸ் கம்பர். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துகிறார் என்று கூறியவர் டேஸ்
இளங்கோவடிகள் கூறும் நூல் சிலப்பதிகாரம். உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் புறநானூறு. பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. காலின் ஏழடி பின் சென்று என்னும் இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் பொருநராற்றுப்படை. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு என்பதை கூறும் நூல் டேஸ் நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் நற்றிணை. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்பதை பற்றி கூறும் நூல் டேஸ் புறநானூறு. முந்தின நாள் வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். மறுநாளும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்னும் செய்தியை கூறும் நூல் டேஸ் புறநானூறு. நெய்தல் நிலத்தவர் வானர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் உணவும் கொடுத்தனர் என்னும் செய்தியை கூறும் நூல் டேஸ் சிறுபானாற்றுப்படை. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னரே உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்னும் கேட்கும் பழக்கம் இருப்பதை பற்றி கூறும் நூல் டேஸ் குறுந்தொகை. நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் டேஸ் வெற்றி வேர்க்கை. சீவல மாறன் என்று அழைக்கப்படுபவன் டேஸ் அதிவீர ராமபாண்டியர். நைடதம் என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் அதிவீர ராமபாண்டியர். திருக்கருவை பதிற்று பத்தாந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் அதிவீர ராமபாண்டியர். லிங்க புராணம் கூர்ம புராணம் போன்ற நூல்களை எழுதியவர் டேஸ் அதிவீர ராமபாண்டியர். வாயு சம்ஹிதை என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் அதிவீர ராமபாண்டியர். உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிழ்தம் என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் விவேக சிந்தாமணி. கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும்தானே என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் டேஸ் விவேக சிந்தாமணி. விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களின் எண்ணிக்கை டேஸ் 9 கூறும் நூல் காசி காண்டம். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் குமரகுருபரர். 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று டேஸ் பிள்ளைத்தமிழ். இறைவனையோ தலைவனையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடுவது டேஸ் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் டேஸ் வகைப்படும் 2 வகைப்படும். 1 ஆண்பார் பிள்ளைத்தமிழ், 2 பெண்பார் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. குமரகுருபரின் காலம் டேஸ் 17ஆம் நூற்றாண்டு. கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் டேஸ் குமரகுருபரர்.